Hello students, this is Iqbal. For example 6.1 பார்க்க போறோம். Find the locus of a point which moves such that its distance from the x-axis is equal to the distance from the y-axis. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ரெண்டு x-axis y-axis டிரா பண்ணிக்கிறேன். அப்பதான் இது புரியும். சரியா? அப்போ இது x-axis, இது y-axis வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம லொகேட் பண்ண போறோம். சரியா? அந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்டை வந்து நான் p of x, y அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? என்ன சொல்றாங்க, இந்த பாயிண்ட் வந்து இதான x-axis, இது y-axis தானே. அப்போ x-axisல இருந்தும் y-axisல இருந்தும் சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து x-axisல இதுல இருந்து ஒரு லைன் ஒன்று நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோமே. இங்க இருந்தும் அது சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல உள்ள பாயிண்ட் ஏ, x-axisல வந்து x-ஓட வேல்யூ x-ன்னு எடுத்துக்கலாம். x-axisல y எப்பவுமே என்னவா இருக்கும், 0வா தான் இருக்கும். அதே மாதிரி இது b-ன்னு எடுத்துக்கிறேன். y-axisல வந்து x எப்பவுமே 0வா இருக்கும், y-யை வந்து நான் y-ன்னு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் x-axisல இருந்தும் y-axisல இருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம், PAவும் PBயும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதுதான் எடுக்க போறோம். கண்டிஷன் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா, d ஈக்குவல் டு, இப்போ ரெண்டு பாயிண்ட் கடல டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், x1 x2னா அதுக்கு ஃபார்முலா வந்து இதான். அது ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் தெரியாதவங்களுக்காக. x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். சரியா? இந்த மாதிரி அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது PA ஈக்குவல் டு PB கண்டிஷன் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். PA ஈக்குவல் டு PB அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ PA ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஓகேவா? இந்த ஸ்கொயர் ரூட் தேவைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட்கே போயிடும். அதனால ஸ்கொயர் பண்ணிடுறேன் ரெண்டு பக்கமும். PA ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர். புரியுதா? ஸ்கொயர் பண்ணாலும் ரூட்டுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோதான். டேரெக்டாக இப்போ பண்ண போகிறேன். அப்போ PA நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிக்கணும். ஃபார்முலாவை x2 மைனஸ் x1 எழுதினாலும் சரி, x1 மைனஸ் x2 எழுதினாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். ஏன்னா மேலே ஸ்கொயர் இருக்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ இங்கேருந்து x மைனஸ் x ஹோல் ஸ்கொயர்னு எழுதுங்க. x minus x whole square plus இங்க y minus 0 whole square, y minus 0 whole square equal to PB. அதே மாதிரி இங்க x minus 0 whole square plus y minus y whole square. இப்போ x minus x 0 தானே, அப்போ இது கேன்சல். அதே மாதிரி இங்க y மைனஸ் 0 தானே, இது கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குங்க, y மைனஸ் 0னா என்னப்பா, y தானே, மேல என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து y ஈக்குவல் டு x. பிளஸ் ஆர் மைனஸ் போடலாம், பட் நம்மளுக்கு என்ன தேவையில்லைன்னா பிளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை, ஏன்னா ரைட் சைடு தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, எல்லாம் பாசிட்டிவாக தான் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். ஓகே, அப்போ y ஈக்குவல் டு x தான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு ஆன்சரும் வரும், மைனஸ் y ஈக்குவல் டு